அட பாருங்க, அரசியல்ல அதிசயம், அற்புதம் எல்லாம் எப்பவாச்சும் ஒரு முறை தான் நடக்கும். அதுவும் பாஜகவுல நேத்து நடந்திருக்குது. அண்ணாமலைக்கு நன்றி சொன்னது மட்டும் இல்லாம புகழ்ந்து தள்ளி இருக்கிறாங்க நம்ம வானதி அக்கா. அண்ணாமலைய படு கீழ்த்தரமாக விமர்சனம் செய்திருக்கிறாரு செந்தில் பாலாஜி. நம்ம கனியக்கா திமுகவை யார் எதிர்த்து பேசினாலும் அவங்களுக்கெல்லாம் மலர் வளையம் வைப்பாங்களாமா. அதை விட பாருங்க, நம்ம எடப்பாடியே அண்ணாமலைய புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அதிமுகவும் அவரை புகழ்ந்துட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு களத்துல அண்ணாமலை செல்லும் இடமெல்லாம் எப்பேற்பட்ட எழுச்சி நடந்துட்டு இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் களம் சூடாகி பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்குது. நம்ம திமுக பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துருன்னு கிறிஸ்துவ இஸ்லாமிய சகோதரர்களை ஏமாற்றிய வாக்குகள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதே திமுகவுக்கு அதே இஸ்லாமியர்கள்லாம் பல பகுதியில் தமிழ்நாட்டில் உள்ள வரக்கூடாதுன்னு அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. தன் வினை தன்னை சுடுங்கிறத இன்னைக்கு திமுக தேர்தல் காலத்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம கனியக்கா ஒன்று சொல்கிறாங்க, திமுகவை யார் எதிர்த்து பேசினாலும் அவங்களுக்கு மலர் வளையம் வைப்பேன்னு சொல்கிறாங்க. பாருங்க, தமிழகத்தில் அரசியல் தலைவர்கள்லாம் இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போயிட்டாங்களோங்கிற ஒரு சந்தேகம் தான் நமக்கெல்லாம் வந்திருக்குது. இதில் ஸ்டாலின், எடப்பாடி எல்லாருமே பேசுகிறாங்க. இருந்தாலும் ஒருத்தருக்கு மலர் வளையம் வைப்போன்னு சொல்லி வெளிப்படையாக மிரட்டல் விடுக்கிறாங்கங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கனியக்கா பிரச்சார காலத்திலாம் பாஜக 100 நாள் வேலைக்கெல்லாம் நிதியை கொடுக்கறதெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் கடந்த ஆண்டு மட்டும் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலைக்கு 46,000 கோடி ரூபாய் நிதியை கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்திருக்கிறாங்கிறதையும் மக்கள் கிட்ட கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அதை விட நம்ம செந்தில் பாலாஜி நம்ம அண்ணாமலைய கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை கடந்த காலத்தெல்லாம் அறிவாலயத்தை செங்கலை அடி வரையில எடுப்பேன்னு சொல்லி பேசினாரு. ஆனா இன்னைக்கு அவரோட டவுசரே அவுத்து விட்டாங்களே, முதல்ல டவுசரை போட்டுக்கிட்டு வேலையை பாருங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்றாரு. அதுக்கு அண்ணாமலையும் உடனடியா தரமான பதிலடியும் கொடுத்துட்டாரு. நம்ம கரூர் எலிக்கெல்லாம் கோவையில பொறி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சார களத்தில் தெரிக்க விட்டுட்டு இருக்கிறாரு நம்ம அண்ணாமலை அவர்கள். உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் இதை பற்றிலாம் எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லைங்க, எனக்கு தேர்தலுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி அமைதியாக கடந்து போறாரு. யாராருக்கு என்னென்ன மொழியில பதில் சொல்லணுமோ அவங்களுக்கு அந்த மொழியில பதில் சொன்னாதான் அவங்க அடங்குவாங்க போல. அதை தான் அண்ணாமலை அவருடைய களத்தில் செய்யக்கூடிய பாணியாகவும் இருந்துகிட்டு இருக்குது. இதுதான் இன்னைக்கு மற்ற கட்சிகள் மத்தியில் இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் எடுபடலை. ஆனால் அண்ணாமலை செய்யக்கூடிய பிரச்சாரம் இன்னைக்கு என்டிஏவுக்கு உயிரோட்டமா போயிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்குது. அது வெற்றியை நோக்கி பயணிக்குதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாகவும் இருக்குது. நம்ம எடப்பாடி அவர்கள் அண்ணாமலையை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாரு. இது என்ன திடீர்னு இந்த புகழ்ச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரீபப்ளிக் சேனல்ல அவர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. அதில் அண்ணாமலைக்கு உங்களுக்கு என்னங்க கான்ட்ரவர்சி அப்படின்லாம் சொல்லி அவர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரு, எனக்கு அண்ணாமலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அவரோட காலத்தில் அவர் பாஜகவை வளர்த்துறதுக்காக அவர் கடுமையாக போராடினாரு, வளர்த்தையும் எடுத்தாரு, அதுக்கும் எனக்கும் என்னங்க சம்பந்தம், நீங்க என்னங்க இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குறீங்க, இன்னைக்கு கூட ஒரு தலைவராக இல்லை தான், ஆனால் எங்களோட கூட்டணியோட வெற்றிக்கு அண்ணாமலை கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறாரு, அவரோட சக்திக்கு ஏற்ற உழைப்பை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்டு இருக்கிறாரு, இதுதாங்க ஒரு தலைவருக்கு ஏற்ற ஒரு பண்புன்னு சொல்லி அண்ணாமலைய புகழ்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் தான் அப்படின்னா அதிமுகவுடைய இன்னைக்கு இருக்கிற வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் அண்ணாமலை எங்களுக்கும் வேணுங்க, எங்களுக்கும் ஒரு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு என் தொகுதிக்கு வாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பல வேட்பாளர்கள் வேண்டுகோளும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது, அண்ணாமலை அவர்களுக்கு போதிய நேர அவகாசம் இல்லைங்கிறது தான் உண்மையாகவும் இருக்குது. தினசரி அவர் 4-5 தொகுதியில பிரச்சாரம் பண்றாரு தான். ஆனா அவர் ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் 234 தொகுதியும் கவர் பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. அடுத்த 9-10 நாட்கள்ல கூட அண்ணாமலை அவர்கள்
கிட்டத்தட்ட 50 தொகுதிக்கு பக்கத்துல அவர் பிரச்சாரமும் செய்ய போறாரு. நம்ம கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் கூட, ஏங்க நான் 2 நாள் அண்ணாமலை கிட்ட டைம் கேட்டேங்க, ஆனா அவரு 1 நாள் தாங்க டைம் கொடுத்துருக்கிறாரு. அண்ணாமலை எங்க தொகுதிக்கு வேணுங்க, அவர் எங்களுடைய எல்லா தொகுதிக்கும் அவர் பிரச்சாரம் பண்ணணுங்கிறத எங்களோட விருப்பம். அவரோட பேச்சுல அவரோட ஆற்றல், அவரோட வசீகரம் பார்த்தீங்கன்னா மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த தலைவரா இருக்காருங்கிறத அதிமுக காரங்களே ஏத்துக்கிறாங்க. ஆனா இந்த பாஜக காரங்க தான் இன்னைக்கு ஏத்துக்காம இருக்காங்க. களத்துல என்ன நடக்குதுன்னு மாற்று கட்சி சகோதரர்கள் கூட உணர்ந்துக்கிறாங்க. ஆனா இங்க பாஜகவில் இருக்கிற அந்த 4 பேருக்கு என்னவோ புரியாம இருக்காங்க. நம்ம வானதி அக்கா கூட அண்ணாமலைக்கு நன்றி மட்டும் இல்லாம புகழ்ந்து தள்ளுது. ஏன்னா அக்காவுக்கு கால்வலி வந்துருச்சாமா, கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு அண்ணாமலை அங்க வேட்பாளரே இல்லாம பிரச்சாரமும் பண்ணினாரு. அதுக்கு நன்றி கடனா வானதி அக்கா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவங்க ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்தாலும் பரவாயில்லைங்க, உழைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம், எங்களோட கட்சி தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க ஓய்வு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உழைக்கிட்டோம். இன்னைக்கு கடவுளா பார்த்து இந்த தொகுதிக்கு அவருக்கு 2 நாளைக்கு ஓய்வு கொடுத்துருக்கு, உழைக்கிறதுக்காக நாங்க இருக்கிறோம். நான் அடுத்தடுத்த இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போனாலும் என்னோட தொண்டர்கள், எங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் களத்துல வேலை பார்க்கறதுக்கு இருக்காங்கிறதான் அண்ணாமலை பேசுறாரு. இப்படிப்பட்ட தலைவரை இவங்க ஏன் இந்த அளவுக்கு வன்மத்தோட பேசுறாங்க, நடந்துக்கிறாங்கிறது தான் நமக்கெல்லாம் புரியாத புதிராகவும் இருக்குது. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களை புகழ்ந்து தள்ளுறாரு. திமுகவோட மோசமான இந்த ஆட்சியை மக்கள் மத்தியில எடுத்துட்டு போறதுல பாஜக தொண்டர்கள் தான் தலைச்சிறந்த நிர்வாகிகளா இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி கடன் படுறதுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பெருமைக்கப்பட அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழகத்துல பாஜக தொண்டர்கள் செயலாற்றிக்கிட்டு இருக்கிறாங்கிறது தான் உண்மையாகவும் இருக்குது. ஏன்னா களத்துல எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம பணியாற்றக்கூடிய நிர்வாகிகள் தான் பாஜகவோட தொண்டர்கள்ங்கிறத மீண்டும் மீண்டும் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு நிரூபிச்சுக்கிட்டு வராங்க பாஜகவோட தொண்டர்கள். அது மட்டும் இல்லாம நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பிரச்சாரத்தெல்லாம் கூட மாணவர்களுக்கெல்லாம் ஆல் பாஸ் போட்டது நான் தான் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பேசுறதுல என்ன பெருமை இருக்கோ தெரியல. இன்னைக்கு அந்த மாணவர்களுடைய கல்வித்தரம் வீணா போனது தான் உண்மை. அவங்களுக்கு இன்னைக்கு வேலை கெடுக்கிறதுல பல சிரமங்கள் இருக்குதுங்கிறத உணராமையே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாம இன்னைக்கு இதிலெல்லாம் ஒரு வீண் விளம்பரம் நான் தான் பண்ணணுங்கிறது செய்யறதெல்லாம் இது எந்த அளவிற்கும் நம்மளால ஏத்துக்க கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள் வேலைக்கு போற இடத்துல ஒரு நேர்முக தேர்வு கலந்துக்கும் போது கொரோனா பாஸ் அப்படின்னாவே அந்த அவங்களை நிராகரிக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு தமிழகத்துல பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்குது. தயவு செஞ்சு இது எதுக்கெல்லாம் பெருமை கொள்ளணுமோ அதுக்கு பெருமை கொள்ளுங்க. கல்வி தரத்தை வச்சுலாம் நீங்க பெருமை கொள்றதெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் விதமாக தான் உங்களது பேச்சு அமைஞ்சிருக்குது. இன்னைக்கு அதுவும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் நேற்று பல்வேறு தொகுதிகளுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. பாஜகவோட மாநில தலைவராக இருக்கிற நயினாருடைய தொகுதிக்கு போனாரு, ராஜபாளையம் தொகுதிக்கு போனாரு, வாசுதேவன் நல்லூர் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனாரு. அங்க வாசுதேவன் நல்லூரினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஆனந்தன் ஐயாசாமி அவர்களை புகழ்ந்து பேசினாரு. அவரும் ஒரு இளம் வேட்பாளர். அவரு கிட்டத்தட்ட தன்னுடைய மாத வருமானமே 2 கோடி ரூபாயை விட்டுட்டு இன்னைக்கு அரசியல் களத்துக்கு கடந்த 4 ஆண்டு காலமா தென்காசியை முன்னேற்றுவோம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட அவர் இன்னைக்கு களத்துல பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அவரோட சொந்த காசை மக்களுக்காக இன்னைக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா போகும்போது அவரு என்னை சந்திச்சாரு. நான் அரசியலுக்கு வரேன், என்னோட கிராமத்துல நான் பணி செய்யறதுக்கு விருப்பப்படுறேன்னாரு. அவருக்கு அண்ணாமலை சொல்றாமா, ஏங்க நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கணம் யோசிச்சுட்டு வாங்க, நீங்க முள்ளு மேல நடக்கிற பாதைய நீங்க கவனமா எடுத்து வைக்கணும், ஒரு முறைக்கு 2 முறை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அமெரிக்காவில இருந்து வந்தேன். ஆனா அடுத்த 4 வாரம் கழிச்சு மறுபடியும் பாஜகவோட தலைமை அலுவலகம் வந்தேன். அவரு என்னை பார்த்தாரு, நான் அரசியலுக்கு வரேங்க அப்படின்னு சொல்லி நான் கட்சியில சேரணும்னு சொல்லி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கிட்டாரு.
எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு டெடிகேஷனோட இருக்கிற ஒரு வேட்பாளர் தான் வாசுதேவநல்லூரினுடைய வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள்னு அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணாரு அண்ணாமலை அவர்கள். அங்க என்ன எப்பேற்பட்ட கூட்டம், என்ன எழுச்சி! இரு தலைவர்களும் ஒரு இடத்துல குழுமி இருந்த இடத்துல அப்பேற்பட்ட எழுச்சி அங்க இருந்துச்சு. மாநில தலைவர் நயினாருடைய தொகுதியில கூட இந்த அளவுக்கு எழுச்சிய நேத்து பார்க்க முடியல. ஆனா வாசுதேவநல்லூர்ல அவ்வளவு பெரிய எழுச்சி அங்க இருந்துச்சு. இதுதான் இரு இளம் தலைவர்கள் ஒன்று கூட இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இளம் தலைவர்கள் கொண்டாடுறது வழக்கமா இருக்குங்கிறதா. அதுவும் 2 பேருமே படித்த அரசியல்வாதியா இருக்காங்க, மக்களை நேசிக்கக்கூடியவங்களா இருக்காங்கங்கிறதா உண்மையா இருக்குது. அதனாலதான் என்னவோ இளைஞர்கள் எல்லாம் இவங்களை கொண்டாடுறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் தான் நமக்கு வருதுங்கிறதா உண்மையான கள நிலவரமாகவும் இருக்குது. அண்ணாமலையோட இந்த எழுச்சி தான் இன்னைக்கு என்டிஏவை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குங்கிறதா உண்மையான நிகழ்வாகவும் இருக்கு. ஏன்னா அண்ணாமலையோட பிரச்சாரம் தான் இன்னைக்கு பல தொகுதிகளையும் வலு சேர்த்துக்கிட்டு இருக்குதுங்கிறதா உண்மை நிலவரமாகவும் இருந்துகிட்டு இருக்குது. அண்ணாமலை அவர்களும் அடுத்தடுத்த நாட்கள்ல ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ண போறாரு. அடுத்தடுத்த நாட்கள்ல அவரது பிரச்சார பயணத்துல நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களுக்கு பகிர்றதுக்கு தயாரா இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.